ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேல் 3:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை வழிநடத்துவதுடன் தப்பிக்கவும் விடுவிக்கவும் செய்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் விசுவாச அறிக்கை மட்டுமல்லாமல் அது உறுதியான சாட்சியும் ஆகும். ஒரு பக்கம் ராஜாவினுடைய கோபத்திற்கும் தப்புவித்தார், மறுபக்கம் பலவான்களிடமிருந்தும் கொடூரமான அக்னி சூளையிலிருந்தும் விடுவித்தார். இன்று உங்களை கர்த்தர் எதிலிருந்து விடுதலையாக்க வேண்டும்? கொடிய கடன் பிரச்சனையில் இருந்தா, நிந்தை அவமானங்களில் இருந்தா, வியாதி படுக்கையில் இருந்தா, கொடுமையானவர்களின் சீற்றங்களில் இருந்தா, தலைமுறையாக வரும் சாபங்களில் இருந்தா, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விடுவித்து தப்புவிப்பார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. தரித்திரத்தில் இருந்து விடுதலை அடைய அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு எங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்று விசுவாசத்துடன் அறிக்கை செய்யுங்கள். நோயிலிருந்து விடுதலை பெற மெய்யாகவே அவர் என்னுடைய பலவீனங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களை எல்லாம் சுமந்தாரே, அவருடைய தழும்புகளால் நிச்சயமாகவே சுகமாவேன் என்று அறிக்கை செய்யுங்கள். சாபங்கள் உங்களை தொடர்கிறதா? கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். இயேசுவே என்னை மன்னித்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் இரட்சிப்பின் சந்தோஷத்தையும் தந்தருளும் என்று கேளுங்கள். அவர் சகல தீமையிலிருந்து உங்களை நிச்சயம் விடுவித்து தப்புவிப்பார். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, தேவனே, எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்து எல்லா தீமைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் நீதிபரராய் இருக்கும் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்தருளுவீராக. அப்பா, பரலோகத்தின் நன்மைகளினாலும் பூலோகத்துக்குரிய நன்மைகளினாலும் எங்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் நாங்கள் எங்களை சகல தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளவும் வழி நடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் எங்கள் கையின் பிரயாசங்களில் போக்குவரத்தில் உங்க ஆளுகை வேண்டுமெனவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் அனைவருக்கும் உங்க பராமரிப்பும் உங்க கண்காணிப்பும் ஒத்தாசையும் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் தந்தரலே அவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட விசுவாசத்திலே பலப்பட கர்த்தரே தேவன் என்பதை அறிய தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, இவர்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் இவர்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு இவர்களை சரியாக திருப்தியாக்குவீராக. ஆண்டவரே, இந்திய தேசத்தில் நடைபெறும் துணிகர பாவங்கள், கர்த்தர் வெறுக்கிற சகல அருவருப்புகளும் நீங்க செய்து ஆளுகிறவர்கள் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்பட ஜெபிக்கிறோம். அப்பா, சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டு வாழ்க்கையை தொலைத்து சமாதானத்தை இழந்து நிற்கும் மக்கள் உணர்வடையவும் மனம் திரும்பி குணப்படவும் விடுதலை அடையவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைத்து மக்களும் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் முழு மனதோடு உம்மை சேவிக்கவும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் தேவரீர் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை நாவியின் கிரியைகள் அழிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் சகோதரர்கள் தேவ ஐக்கியத்தோடு வாழவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரையும் அவர் தம் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பலவீனமாய், சுகவீனமாய், வியாதியாய் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெறுகிறவர்கள், தொடர் சிகிச்சையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவர் இரக்கம் பாராட்டி தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் சுமையினால் மன அழுத்தத்தோடு வாழுகிறவர்கள் துயர் துடைக்கப்படவும் கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகள் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பயணம் செய்கிற ஒவ்வொருவரின் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், கஞ்சா புகையிலை பழக்கத்தினால் சீர் அழிகிறவர்கள் பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்படவும் குடும்பங்களில் துன்பம் துயரங்கள் நீங்கி மகிழ்வான சூழ்நிலை ஏற்படவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள், ஊழிய ஸ்தாபன பொறுப்பாளர்கள் அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை தந்தள்ளவும் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருப்போர் வாழ்வில் அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.